ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு டைரக்டரோட பிறந்த நாள். ஆந்திராவில் உள்ள விஜயவாடா அப்படின்ற இடத்துல 23/9/1971 அன்னைக்கு வந்து இந்த டைரக்டர் வந்து பிறகுறாங்க. அப்பா ஆந்திராவாக இருந்தாலுமே அவங்க அம்மாவோட பூர்வீகம் தமிழ்நாடு அப்படின்றதுனால சென்னையில் உள்ள உமன்ஸ் கிறிஸ்டின் காலேஜ் அங்கே வந்து அவங்க சேர்றாங்க. இது சென்னை உமன்ஸ் கிறிஸ்டின் காலேஜ் என்னடா சொல்கிற அப்படின்ற போதே நீங்கள் வந்து யூகிச்சிருப்பீங்க. ஆமாம், நம்ம சுதா கொங்காரா அவங்களோட பிறந்தநாள் தான் இன்னைக்கு. சரி, ஓகே, அவங்கள பற்றி கொஞ்சம் விரிவாக நம்ம பார்ப்போம். கிறிஸ்டின் காலேஜில் ஹிஸ்ட்ரி மக்கள் தொல்வியல் துறை அதில் வந்து அவங்க டிகிரி முடிக்கிறாங்க. டிகிரி முடிச்சுட்டோன்னே அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவங்களுக்கு வந்து டைரக்ஷன் சைடில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வருது. என்னடா சினிமா அப்படின்றத அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்களோட குருவை வந்து அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டைமில் பீக்கில் இருந்த ஒரு டைரக்டர் அப்படின்னே சொல்லலாம். அவருமே வந்து இங்கே தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்தியன் சினிமாலே வந்து தவிர்க்க முடியாத ஒரு டைரக்டராக இருந்தவர் தான் நம்ம மணிரத்னம். அவரை வந்து தன்னோட குருவாக வந்து அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 7 வருஷம் அவர்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து அவங்க ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அவர்கிட்ட மட்டும் இல்லாமல் அப்பப்போ நம்ம பாலா இருக்கிறார் இல்லையா, அவங்க கூடயுமே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம பரதேசி படத்தில் கூட வந்து அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2002 மை ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு இந்திய ஆங்கில படத்தில் வந்து ஸ்க்ரீன் பிளே ரைட்டராக அவங்க ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம குடிச்சிக்கிட்ட ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை வருது. நம்ம எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருந்தோம், சுதாகரனோட முதல் படம் வந்து இறுதி சுற்று, அது மூலியமாக தான் அவங்க வந்தாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம் இல்லையா? கிடையாது. அவங்கள முத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து தெலுங்கு சினிமா. தெலுங்குல என்ன படம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2008 ஆந்திரா ஆண்டக்காடு அப்படின்ற ஒரு படம் மூலயமா அவங்க வந்து டெபியூட் ஆகுறாங்க. அந்த படம் வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படம் வந்து போகல, ஒரு தோல்வி படம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு நம்ம இன்னொரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தமிழுக்கு வராங்க. இங்கே வந்து அவங்க பேரையுமே வந்து மாற்றிக்கிறாங்க. சுதா கே பிரசாத் அப்படின்ற மாதிரி மாற்றிக்கிட்டு துரோகி அப்படின்ற ஒரு படம் வந்து இயக்குறாங்க. அந்த படமும் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக போகலை. என்னடா அது, நம்ம தொடர்ச்சியாக நம்ம படத்தை நல்லா எஃபெக்டிவாக கொடுக்குறோம், ஆனால் வந்து பெருசாக போக மாட்டேங்குது, ஒரு தோல்வி படமாக அமையுது அப்படின்ற மாதிரி அவங்க வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இதே மாதிரி வேற யாருக்காவது நடந்திருந்தால், என்னடா அது நம்ம பண்ண 2 படங்களுமே ஃப்ளாப்பு, நம்ம வந்து வேற இதுக்கு போயிடலாம், வேற துறைக்கு போயிடலாம், அந்த மாதிரிலாம் வந்து யோசிப்பாங்க. ஆனால் இவங்க அவங்களோட விடாமுயற்சினால நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தை ஏற்படுத்திக்கிட்டு தொடர்ச்சியாக வந்து அடுத்த படம் நல்லா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் வந்து ஈடுபட்டுட்டே இருக்கிறாங்க. சரி, ஓகே, இந்த 2 படங்கள் தான் அப்படி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் நம்ம நல்ல ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராகவே கொஞ்ச நாளாக அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. பல படங்கள் சொல்லலாம் அவங்க வந்து தொடர்ச்சியாக அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு அவங்க திருப்பி படம் பண்ணுறாங்க. 2016 நம்ம எல்லாருமே பார்த்து வேந்த இறுதி சுற்று அந்த படத்தை தான் அவங்க 2016 ஒரு குத்துச்சண்டை மயமாக வச்சு ஒரு படத்தை வந்து எடுக்கிறாங்க. அந்த படத்தை தமிழ் அப்புறம் ஹிந்திலையுமே சேர்த்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவும் எடுத்து மாதவனை வந்து ஹீரோவாக வச்சு பண்ணுறாங்க. மாதவன் அவர்கள் வந்து மணிரத்னம் படங்களை வந்து தொடர்ச்சியாக நடிச்சிட்டு இருந்த டைமில் வந்து சுதா கொங்காரா தான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்காங்க. அப்போயே வந்து அவங்க 2 பேத்துக்குமே வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. மாதவன் அவர்களுமே 2 வருஷமாக தமிழ் சினிமாவில் படமே பண்ணாமல் ஒரு ஒதுங்கி இருந்தாங்க. நம்ம சுதா கொங்காரா தான் வந்து திருப்பி நீங்கள் வாங்க, நான் ஹீரோவாக வச்சு உங்களை வச்சு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு 2 வருஷம் கழிச்சு அவங்களை திருப்பி கொடுத்தாங்க. அதுவுமே வந்து இப்போ வரைக்குமே மாதவன் அவர்களுக்கு வந்து இறுதி சுற்று படம் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான படம் அப்படின்னு சொல்லலாம். அவர் பேர் சொல்கிற ஒரு படமாக இறுதி சுற்று அமைஞ்சிருக்கு. ரித்திகா சிங்க்குமே வந்து ஒரு பாக்ஸராக இருந்து ஒரு ஹீரோயினாக வந்து ஒரு நேஷனல் அவார்டுமே வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த படம் வந்து தமிழ்லையுமே வந்து ஒரு பயங்கர ஹிட்டு, ஹிந்திலையுமே ஒரு பயங்கர ஹிட்டு. அவங்க வந்து ஃபிலிம்ஃபேரில் பெஸ்ட் டைரக்டர் அவார்டு வந்து நம்ம சுதா கொங்காரா வந்து இந்த படத்துக்காண்டி வாங்கினாங்க. அதுக்கப்புறம் 2017 குரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இறுதி சுற்று படத்தை தெலுங்குல ரீமேக் பண்ணி ஒரு வெற்றி படமாக கொடுத்தாங்க. எந்த தெலுங்கு சினிமா அவங்களுக்கு வந்து முதல் தோல்வியை கொடுத்துச்சோ அதே தெலுங்கு சினிமாவில் குரு அப்படின்ற ஒரு படத்தை கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு டைரக்டராக அங்கே வந்து அவங்கள பேச வச்சுது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் 2020 புத்தம்புது காலை அப்படின்ற ஒரு ஆந்தாலஜி, அந்த ஸ்கிரிப்டில் வந்து இவங்க ஒரு கதை வந்து பண்ணுறாங்க. அந்த ஆந்தாலஜியில் வந்து பல டேரக்டர்ஸ் வந்து கதைகள் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக ஜிவிஎம்மாக இருக்கட்டும், கார்த்திக் சுப்ராஜ், ராஜு மேனன், சுஹாசினி மணிரத்னம், இவங்க எல்லாருமே சேர்ந்து பண்ணியிருந்தாங்க. அதில் நம்ம சுதா கொங்காராவுமே இருந்திருக்கிறாங்க. ஆனால் இவங்க பண்ண கதையை விட மெயினாக சுதா கொங்காரா அவங்க பண்ண கதை தான் வந்து அதிகமாக பேசப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் 2020 நம்ம அடுத்து இன்னொரு படம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து ஏர் டெக்கான் ஜிஆர் கோபிநாத் அவங்களோட ஸ்டோரியை ஒரு பயோகிராஃபியாக எடுத்து நம்ம அந்த டைமில் முன்னணி நடிகராக இருந்த சூர்யா அவர்களை வச்சு ஒரு கதை ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க. அதை வந்து சூர்யா அவர்களோட 2D என்டர்டைன்மெண்ட் தான் ப்ரொடியூஸும் பண்ணியிருந்தாங்க. சூர்யா அவர்களுக்கு அதுக்கு முன்னாடி பண்ண என்ஜிகே, காப்பான் அதெல்லாம் வந்து சரியாக போகாதனால இந்த படம் மூலயமா சூர்யா அவர்களுக்கு வந்து இன்னொரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுத்து சூர்யாவுக்கு திருப்தியான ஒரு படமாக அமைஞ்சுது அப்படின்னே சொல்லலாம்.
ஆனால் கொரோனா வந்தனால அவங்களால வந்து அந்த படத்தை வந்து தேட்டர் ரிலீஸ் பண்ண முடியாமல் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணி மக்களிடையே மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நிறைய அவார்டு வந்து சூரரை போட்டு வந்து வாங்குச்சு. பெஸ்ட் டைரக்டர் நேஷனல் அவார்டு கொடுத்தாங்க, அப்புறம் பெஸ்ட் ஆக்டர் சூர்யா அவர்களுக்கு கொடுத்தாங்க, அதுக்கப்புறமா அதில் நடித்த ஹீரோயின் அவர்களுக்குமே வந்து பெஸ்ட் ஆக்ட்ரஸ் கொடுத்தாங்க, அப்புறம் வந்து பெஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி 2D என்டர்டைன்மெண்ட் அவங்களுக்குமே ஒரு நேஷனல் அவார்டு கிடச்சிது. இது மாதிரி பல அவார்ட்ஸ் வந்து இந்த படம் வந்து வாங்கிட்டு போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அதே 2020 பாவக்கதைகள் அப்படின்ற ஒரு ஆந்தாலஜியுமே அவங்க பண்ணுறாங்க. வெற்றிமாறன் பண்ணியிருந்தாரு, ஜிவிஎம் பண்ணியிருந்தாங்க, விக்னேஷ்வன் பண்ணியிருந்தாரு, அப்புறம் நம்ம சுதாகுமாரமே பண்ணியிருந்தாங்க. அதில் இவங்க பண்ணது மட்டும் இல்லாமல் எல்லா கதைகளுமே வந்து பேசப்பட்டுச்சு. இவங்க பண்ண கதைகள் எல்லாமே ஜாதிக்கு எதிராக, மதத்துக்கு எதிராக, ஒரு ஆணவ கொலைக்கு எதிரான ஒரு படமாக அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். மெயினாக நம்ம சுதாகங்கரா பண்ண கதை வந்து தங்கம் அப்படின்ற ஒரு கதை. அதில் நம்ம காளிதாஸ் வந்து சத்தார் அப்படின்ற ஒரு கேரக்டரில் வந்து பண்ணியிருப்பாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேரக்டராக அவருக்கு வந்து அமைஞ்சுது. அது மூலயமா அவருக்கு வந்து பல பட வாய்ப்புகள் வந்து கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆக்டராகவுமே நம்ம வந்து ஏற்றுக்கிட்டோம் அந்த சத்தார் கேரக்டர் மூலயமா நம்ம காளிதாஸ் அவர்களை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம சூரரை போற்ற வந்து ஹிந்தியில் ரீமேக் பண்ணி இப்போ வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் சூர்யா 43 புறநானூறு அப்படின்ற ஒரு படம் வந்து அது நடக்குமா நடக்கலையா அப்படின்றதையும் தாண்டி அவங்க இதுக்கு முன்னாடி பல படங்கள் வந்து வெற்றி படங்கள் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக கருதாமல் அவங்க தொடர்ச்சியாக அடுத்தடுத்த படங்கள் வந்து வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து அடுத்து வந்து எஸ்கே வச்சு பண்ண போகிறதாகவும் பல தகவல் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி அவங்க வந்து தமிழில் மட்டும் இல்லாமல் இந்தியன் சினிமாலேயே தவிர்க்க முடியாத ஒரு டைரக்டராக இருக்கிறாங்க அப்படின்றத ஒரு நிதர்சனமான உண்மை. முதல் பெண் இயக்குனரான டிபி ராஜலட்சுமியை தொடர்ந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு வெற்றி இயக்குனராக நம்ம சுதாகங்கரா வந்து திகழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னும் நிறைய டேரக்டர் இருக்காங்க. நம்ம சில்லுக்கரப்பட்டி எடுத்த ஹலிதா சமீம், இப்போ கூட ரீசெண்டாக ஆல் வி இமேஜின் அஸ் லைட் அப்படின்ற ஒரு படம் வந்து கான் ஃபெஸ்டிவலில் போயிட்டு கிராண்ட் பிக்ஸ் அப்படின்ற அவார்டு வாங்குச்சு. அந்த படத்தை இயக்குன பயால் கப்பாடியா அவங்களுமே வந்து இந்த வரிசையில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களெல்லாம் இன்ஸ்பிரேஷனாக வச்சு பல பெண் இயக்குநர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து சினிமாவுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுதாகங்கரா ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒருத்தவங்க கேட்ட கேள்விக்கு வந்து பயங்கரமாக கோவப்பட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேடி டேரக்டர் அப்படின்ற மாதிரி அவங்கள மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கும் அவங்க கோவப்பட்டு டேரக்டர் தான், அது ஏன் லேடி டேரக்டர்னு சொல்லிட்டு பிரிக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாம், எல்லாருமே டேரக்டர்ஸ் தான், அது ஏன் நம்ம பிரிக்கிறோம் அப்படின்றது தெரில. அந்த மாற்றத்தையும் வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்றதான் நான் சொல்லி விரும்பிக்கிறேன். ஓகே, இவ்வளோ சாதனைகளை படைச்ச நம்ம சுதாகங்கராக்கு இன்னைக்கு பர்த்டே. அவங்களுக்கு திரைக்கடல் சார்பாக நாங்கள் விசேஷம் சொல்லிக்கிறோம். ஓகே, இதோட என்னோட டாபிக் வந்து முடியுது. இதே மாதிரி இன்னொரு டாப்பிக்கோட உங்களை வந்து கூடிய சீக்கிரம் நான் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.